நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா சொன்ன தலைவரும் பிடிக்கும், அந்த வரிகளும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் நன்றி. இது விடுமுறை நாள். இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் விடுமுறை இல்லை, பல பேரோட பிரச்சனைகளுக்கும் விடுமுறை. இது பூர்விகா மொபைல்ஸ், சன் நாம் ஒருவர் உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் வரலாறுல இடம் இருக்கு. ஆனா வேடிக்கை பார்க்கறவனுக்கும் விமர்சனம் பண்றவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. ஏன் தெரியுமா? செயல் ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தைகளால் சொல்லாம செயல்பாட்டுல காட்டணுன்றதுதான் எங்களோட நோக்கம். எங்களோட செயல், எங்களோட முயற்சிகள், இந்த வெற்றி நாங்க சொல்றதை விட, நான் சொல்றதை விட ஏன் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த சீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு உட்கார்ந்து பேச போறாங்கன்னா எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. இந்த அரங்கம் நிறைஞ்ச அந்த சிரிப்புகள் பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். அது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நம்ம செஞ்ச இத்தனை முயற்சியில மிக முக்கியமான முயற்சி வந்து கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் வந்து காப்பாத்துறது தான். அது மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா ஒவ்வொரு முயற்சியில ஒரு குடும்பத்தை தான் எங்களால காப்பாற்ற முடியும். ஆனா அந்த முயற்சியில வந்து 14 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்யணும், எப்படியாவது அவங்களுக்கு மறுபடி அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில கொண்டு வரணும் அப்படின்றது தான் நாங்க அந்த முயற்சியில ஈடுபட்டோம். பாப்பா தலை பண்ணிட்டு எங்க பாப்பா ஒரு நைட்டு என்ன ஓட்டம் ஓடிருக்கு தெரியுமா? எங்க பாப்பா ஒரு துணியா மணலுக்கு எதுவுமே எடுக்கிற சாமி. அந்த காத்துல குடிக்க ஒரு டம்ளர் இல்ல சாமி. எங்களுக்கு ஒரு டம்ளர் இல்ல. ஒரு டம்ளர் அரிசி போட்டு பொங்கி திக்கிறதுக்கு ஒரு ஏனல்ல சாமி. பொருள் கொடுப்பாங்கட்டு ஓடுவாங்க. எல்லாருக்கும் மெயின் ரோடு, அதனால எல்லாரும் சமாளிச்சு வாங்கிவாங்க. ஆனா என் பொண்ணு நைட்டு ஓடி இருக்க பாருங்க, தலை தெரிக்க. அந்த கட்டணம் குடிச்சிட்டு 10 நாள் ஆயிட்டு சாமி. எந்தமான ஒரு துணிமணி இல்ல. நீங்க வந்துதான் நீங்க 16 நாளைக்கு இங்க வந்துதான் நாங்க நிம்மதியா தூங்கிருக்கோம், நிம்மதியா சோத்தக்கானால வருங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், பாதிக்கப்பட்ட கிராமங்கள் பல பகுதியில இருக்கு கஜா புயல்னால. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட கண்ணீரை துடைக்கணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ இந்த குடும்பங்களுக்காக இந்த முயற்சியை எடுத்ததுனால 17,05,000 ரூபாய் இந்த குடும்பங்களுக்காக வந்து கொடுக்கப்படுது. வந்திருக்காங்க கஜா புயல்ல இனிமே பாதிக்கப்பட்ட குடும்பம் நான் சொல்ல போறது இல்ல. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம் சார். பாருங்க சிரிக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு எப்படி சிரிக்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க சிரிக்கும் போது. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு இப்போ? வந்து சார் இங்க வந்துட்டு போனதுல இருந்து நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். இங்க வந்து என்னைக்கு வந்தோமோ அன்னில எங்களுக்கு கஷ்டம் தீர்ந்தமாக்கே இருக்கு. வீடு கொஞ்சம் கட்டி இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். இப்ப காலையில வரைக்கும் வந்து இங்க வந்து அங்க புடவையெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கிறோம். எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. எல்லாம் நீங்க நல்லா உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். எனக்கு அதோ பாருங்க அந்த சிரிப்பு தாங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஒண்ணுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தோம். ஆனா இப்போதைக்கு வந்து எல்லாருமே மனசு இந்த கிராமமே நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அந்த நேரத்துல என் முகத்தை பாத்தீங்களா, எவ்வளவு கலர்ச்சா இருந்தேன், எவ்வளவு கண்ணீர் விட்டான. இன்னைக்கு வந்து உட்காரும் போது என் முகத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு சார். உங்களை பாக்கீங்க எனக்கு அவ்வளவு ஒரு சிரிப்பீங்களா? நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அம்மா வந்து சொன்ன ஒரு விஷயம் தான், சமுத்திரகனி அண்ணன் உடனடியா வந்து ஐயோ போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லைன்னு சொன்ன உடனடியா வந்து அண்ணன் என்ன சொன்னார்னா, அது நான் செஞ்சு தரேன்,
கொடுத்துருங்க அவங்களுக்கு, அதுதான் தேவை அவங்களுக்குன்ட்டு உடனடியா சொன்னார். அதுதான்மா நான் இப்போ உங்களுக்கு உடைகள் எல்லாமே இருக்குல்ல, இருக்கு. அம்மா நீங்க சந்தோஷமா சொல்லுங்கம்மா. இருக்கிறோம் சார். எல்லாமே அன்னையிலேருந்து நாங்கள் போய் வீடுலாம் கட்டிக்கிட்டோம். ஏதோ இருக்கிறதுக்கு இடத்துக்கான வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் சார். இப்போ எந்த கவலையும் இல்லை. அவங்களே கை தட்டுறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? உங்க பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். எங்க பசங்களாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தாங்களா? பார்த்தாங்க, சந்தோஷப்படுறாங்க சார். அவங்க சந்தோஷம் தான் சார் எங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்போதுக்கும் இப்போதுக்கும் எப்படிமா இருக்கு? இப்ப முன்னாடி இருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் இல்ல, பிள்ளைகளை வச்சு எப்படி கவர்ந்து பண்ண போறோம், எப்படி நம்ம பொழைக்க போறோம், அந்த வயசான பாட்டி வச்சு எப்படி நம்ம பண்ண போறோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு சார். இப்ப எனக்கு அந்த பயம்லாம் இல்லை சார். நீங்க இருக்கிற ஒரு ஆதரவு இருக்கு சார். கண்டிப்பா இப்போ நீங்க அழுவே கூடாது. அந்த அழுகையை போக்குறதுக்காக தான் நாங்க வந்து கனியண்ணன் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியில இறங்கணும். நீங்க இனிமே வந்து சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நாங்களும் வந்து இப்ப எனக்கு நல்லா தெரியும், நீங்க கண்டிப்பா 4 பேருக்கு நல்லது செய்யணும். அதுதான் எங்களோட நோக்கம். சொல்லுங்கம்மா. சன் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்க அன்னைக்கு வந்த நிலைமையில ட்ரெஸ் துணிமணி இன்னைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் நீங்க கொடுத்ததுனால அன்னைக்கு வந்ததோட இன்னைக்கு தான் சார் நமக்கு சந்தோஷமாவே இருக்கிறோம். அன்னைக்கு வீடு இல்லை, இன்னைக்கு நீங்க கொடுத்த காசுல பிள்ளைகளுக்கு படுக்கிற மாதிரி சின்னமா ஒரு குடிசையா போட்டு இப்ப வீட்டுக்கு மண் அடிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு சார். இப்பதான் சார் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ரமணா சார், விஷால் சார், நந்தா சார் 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் சொன்னபடி ஒருவேளை அந்த பக்கத்துல அந்த பகுதியில படப்பிடிப்பு இருந்ததுன்னா, என்னோட ஷூட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன், சோறாக்கி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க வரணும் சார். நீங்க வரணும், நாங்க எதிர்பார்ப்போம். வீடு கட்டி நீங்க வந்து எங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு போகணும். எங்களுக்கு அதுதான் சந்தோஷமே. எங்க பசங்க சொல்லியிருக்காங்க, என்ன சார் சொல்றாரு, அவர் போட்டோ வாங்கிட்டு வாமா, எல்லாரும் போட்டோவும் நம்ம வீடு கட்டி வீட்டுல மாட்டி வைக்கணுமான்னு சொல்லிவிட்டாங்க. என் போட்டோ இல்லம்மா, நீங்க வந்து உண்மையிலேயே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த முயற்சியில எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து ஒண்ணு சேர்த்ததுதான், அதுதான் என்னோட பெருமை. ஒரே விஷயம், நீங்க அன்னைக்கு ஒட்டுமொத்தமா 14 குடும்பங்கள் சார்ந்தவங்க வரும்போது கனியனை வந்து அதான் அவர் போய் நிறைய பொருட்கள் கொடுத்தாரு. அதுக்கு மேல கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா அந்த விஷயம், ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, ஜாதி வரியா வந்து பிரிஞ்சிருக்கு, சில பேருக்கு போய் சேரல அப்படின்ற ஒரு விஷயம். அப்படியெல்லாம் தயவு செய்து இருக்காதீங்கம்மா. தயவு செய்து இது கேள்விப்படுறோம், ஜாதி வரிய பிரிச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது, இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. ஜாதி வந்து மனுஷன் கண்டுபிடிச்சது தான். அதை உடைங்க. உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, கிராமத்துல இருக்க அத்தனை பேருக்கும் சொல்லுங்க, எல்லாம் மனிதர்கள் தான். நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து பரவி உண்மையிலே இந்த ஜாதின்ற விஷயமே இப்போ போயிடும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க போட்டோ வந்து அவங்க வீட்டுல மாட்டணும், அவங்க போட்டோ வந்து உங்க வீட்டுல மாட்டணும். எல்லாம் ஒரே ஜாதி தான், மனிதர் ஜாதி. நான் பாக்குற கடவுள் நீங்க தான். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் வந்து இப்போ சந்தோஷமா இருக்கிற அந்த தருணம் வந்து இதுதான் வந்து கிக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு எனக்கே நான் கொடுக்குற டானிக்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு போறோம். ஏன்னா நம்ம சொன்னா நம்ம செய்வோம். அதனால அவங்களுக்கும் தெரியும். ஒரு நாள் திடீர்னு வந்து கதவு தட்டி சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போய் நிற்போம். நீங்க வரணும் சார். நீங்க வண்டியெல்லாம் நாங்க சாப்பாடு கொடுப்போம். நீங்க வருவீன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மூக்கு பிடிக்க நம்ம சாப்பிட போறோம், அது உறுதி. இன்னொரு விஷயம், என் கல்யாணம் நடக்கும்போது என் கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிடணும். சாப்பிடுவோம் சார், கண்டிப்பா சார். நான் வந்து உங்க வீடு தேடி அழைப்புகள் வரும். சரி சார். நீங்க வந்து கன்ஃபார்மா எங்க அந்த விழாக்கு வந்து நீங்க சாப்பிடணும். அது நான் கண்ணால பார்க்கணும், உங்களோட சேர்ந்து நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ரைட்டு. இப்போ இன்னொரு ஒரு முயற்சியில பார்டர் லேபரர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா நம்ம நாட்டுல? இத்தனை வருஷங்கள் சுதந்திரத்துக்கு அப்புறமும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? கொத்தடிமைகள் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கே சத்தியமா அப்பதான் தெரிய வந்தது. கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பதான் தெரிய வந்தது. பல பேருக்கு தெரிய வந்தது. 16,000 பேர் வந்து காப்பாத்தி இருக்கிற அந்த நிறுவனமும் நம்ம அன்னைக்கு சந்திச்சோம். ரொம்ப கொடுமை சார். வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க சார். ஒரு ஓலை வீடு கட்டி தருவாங்க. அதுல மழை பெஞ்சாலும் இடிச்சாலும் அதுல தான் இருக்கணும். எது கச்சாலும் நம்ம தான் பாத்துக்கணும். அவங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. வேலைக்கு இருந்தாலும் இல்லாமட்டாலும் அப்படியே கடக்க வேண்டியது கிடையாது. நாங்க தான் அதுல தான் கடக்கணும், அதுல தான் கடக்கணும். உங்க ஆசை என்ன? எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் 3 வயசு ஆகுது, பொண்ணு 8வது படிக்குது. அவங்க 2 பேரும் நல்லா படிக்க வைக்கணும். அதான்
இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த போது இந்த கஷ்டப்படும் போது எப்பவாவது இடையில நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நம்ம இதை தாண்டி ஒரு படி போகலாம், நம்ம இதுக்கு நியாயம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் உள்ள வரலையா அந்த கஷ்டப்படும் போது? அந்த தைரியம் எனக்கு வருவதான் மேடம் நான் பேசினேன், இல்லைன்னா வெளியே வந்திருக்க மாட்டேன். நாங்கள் 10 வருஷமா அடைஞ்சிருக்கிற பாண்டட் லேபரர்ஸ்க்காக தான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஃபண்ட் ரேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான், அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கு எல்லாரும் நீங்கள் ஒத்துழைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அந்த 9,18,000 வந்து டசன்ட் சவுண்ட் நைஸ். ஸோ 10,18,000. கீர்த்தி வந்து தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. கீர்த்தி வந்து 1 லட்சம் ரூபாய் உட்பட 10,18,000 ப்ளஸ் நான் கொடுக்க வேண்டிய தொகையை சேர்த்து இந்த 5 நல்ல குடும்பங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நான் பாண்டட் லேபரர்ஸாக நான் சொல்ல மாட்டேன். நம்மள மாதிரியே சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இதோ என் தங்கச்சியும் வந்திருக்கு, எல்லாரும் வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா முதல்ல சிரிக்கணும், அப்புறம் தான் பேசணும். சிரிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் சார், நல்லா இருக்கிறோம். சுதந்திரமா இருக்கீங்களா? அன்னைக்கு ஆயுதத்துக்கு வந்தோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் சார். நாங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டு பல நாடுகள்ல இருந்து எங்களுக்கு போன் வந்தது. ஆமா. வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, சரி. எங்களுக்கு மலேசியால இருந்து நண்பர்கள் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் இருக்கா அப்படின்ட்டு. அதுதான் இப்போ ரொம்ப கொடுமையான விஷயம். என்னன்னா யாருக்குமே தெரியல, படிச்சவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்கன்ற விஷயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் எங்களோட சந்தோஷம். அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உதவி செய்யறது வந்து சுலபமா இருந்தது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போன் பண்ணாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்குது சார், நல்லா தெம்பா இருக்கிறோம். தெம்பா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் சார். சாரை பார்த்தாலே தெரியுது, அன்னைக்கு ஒட்டிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு ஆயுதங்க அந்த சார் எங்க சார் எங்களால ஆயத்தான் வந்ததை கண்டி சொல்றதுக்கே வரல அவர் சார். பாருங்க, விட்டா டான்ஸே ஆடுவாரு. அவர்கிட்ட கொடுங்கம்மா, அவர்கிட்ட கொடுங்க. ஐயா பேசுங்க. நாங்க நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். 4 பேருக்கு உதவி செய்வீங்களா? நல்லா செய்வோம். 4 பேருக்கும். சூப்பர். இதோ வெக்கப்படுறாங்க பாருங்க. 2 பேர் இப்பதான் புதுசா கல்யாணம் மாதிரி. ஆமா தங்கச்சி சொல்லுமா. நல்லா இருக்கிறோம் சார். இப்ப சன் டிவி உன்னோட தைரியம் தான்மா, நான் சொல்லல உனக்கு, உன் தைரியம் தான். நீ தைரியமா அன்னைக்கு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால தான் உன் பக்கத்துல இருக்கிற அத்தனை குடும்பங்கள் வந்து காப்பாற்றப்பட்டது. இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யணும் சார். நான் ஏமா இதுதான் தொடக்கம், நீ கவலையப்படாத. எப்படின்னா எங்களால இந்த ஒரு நிறுவனம் அவங்க மூலியமா தான் எங்களுக்கு அறிமுகம் ஆச்சு. உங்க மூலியமா பல கொத்தடிமைகள் வந்து இருக்காங்கன்றத எங்களுக்கு காட்டினீங்கன்னா நாங்க 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு நாம் ஒருவர் இந்த டீம் வந்து நாங்க உத்தரவாதம் கொடுக்கிறோம். அது உன்னோட பொறுப்பு தங்கச்சி. ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாங்கம்மா? பார்த்தாங்களா டிவில? பார்த்தாங்க சார், எல்லாரும் கேக்குறாங்க என்ன நீ எப்ப சன் டிவி பண்ணன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது சார், உங்க மூலம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். எதுமா போய் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க சார். கேக்குறாங்களா? என்ன கூப்பிடுறாங்க. அத போது பாரு சன் டிவி சொன்னீங்களா? என் பையன் வீட்டு பையன் அங்கிட்டு இருக்கான். ஆமா சார், சொன்னேன் சார். அத போறது சார், அது போது பாருங்க சன் டிவினா. யார் பார்த்தாலும் சார், யார் பார்த்தாலும் அது போல தான் கூப்பிடுறாங்க எங்க ஊர்ல. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உண்மையிலே இப்போ உங்களை சந்திச்சதுல, இத்தனை முயற்சிகளுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீர்த்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க, வர முடியல. ஏன் கீர்த்தினா நீங்க சந்தோஷப்படுறீங்க? ஏன் கீர்த்தி சுரேஷ் பேர் சொன்னோன்னே அவர் பாருங்க எப்படி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி. சூப்பர், பரவாயில்ல. கீர்த்தி சுரேஷ்க்கு இருக்கிற ஏகப்பட்ட ஃபேன்ஸ்ல வந்து பயங்கரமான ஒரு தீவிர ரசிகர் இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஆவலா வந்து பார்க்கணும், பேசணும், கை கொடுக்கணுன்றது ஒருத்தர் இருக்காரு. சயின்டிஸ்ட், நம்ம குடும்பத்திலேயே முதல் சயின்டிஸ்டா வரப்போற குமரன், சயின்டிஸ்ட் குமரன் அவர்கள். இப்ப அம்மா வந்து என்ன கலர் ட்ரெஸ் பாத்துட்டு வராங்களா? போ 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 போட்ட சீக்கிரம் போ, சீக்கிரம் போ.
பாரு அப்படி பாரு எனக்கு எல்லோ இது டார்க் வெரி குட். குமரனை வந்து யாராவது அநாத ஆசிரமத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லக்கூடாது, ஒரு டாக்டரே சொல்றாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லட்சம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் விட்ட போற ஏங்க மேடம் இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அதாவது வந்து எத்தனையோ ஸ்கேன் இன்னைக்கு எத்தனையோ எல்லாம் வந்து வந்திருக்கு. இத்தனை ஸ்கேன் எடுத்திருக்கீங்கல்ல, இத்தனை செலவு பண்ணி நான் பாக்குற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நான் பாக்குறேன். இத்தனை செலவு பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பாக்குறேன். அவங்க சொல்றாங்க நீங்க ஏதோ ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்திருங்க. என் பையனை போய் அனாதாசிரமம் சேர்த்த முடியுங்களா? என்னதான் இந்த எங்க குழந்தை இல்லைங்களா? அவர் பேர் குமரன். அவங்க அம்மா வந்து இந்த காசு எடுத்து ஷீ வாண்ட்ஸ் டு செட் அப் ஸ்மால் ஷாப். ஸோ படிப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவருக்கு வந்து ஒரு ஐ ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த காரணத்துக்கு தான் we are going to raise some funds. இப்போ வந்து 3,18,000 ரூபாய் ஆண்ட்ரியா மூலியமா சன் நெட்வொர்க் மூலியமா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஆப்ரேஷன் நடக்கும்போது கண்டிப்பா நாங்க வந்து உங்க கூட இருக்கோம் அப்படின்றது உறுதியா நாங்க சொல்றோம். நான்ன்றது சொல்றதை விட நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோன்றது தான் நாங்க இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். எப்படி இருக்கீங்க? நான் விஷால் பேசுறேன். விஷால் 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 மாமா. எஸ். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானே நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன். சூப்பர். குமரன் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் சொல்றதை விட சார் நீங்க சொல்லுங்க சார், குமரன் பத்தி பெருமையா சொல்லுங்க சார். எல்லாருக்கும் உண்டா? ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்க. நார்மல் ஸ்கூல்லேங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் குமரன் தாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடண்ட். ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்போ என்ன சொன்னாப்ல முயற்சிக்கு அப்புறம் என்ன சொன்னாப்ல? நான் இன்னும் சூப்பரா படிச்சு நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொன்னாப்லையா? கண்டிப்பாங்க. ஒவ்வொரு டைம் வந்து உங்க வீடியோ பார்க்காம இருக்க மாட்டாங்க. நீங்க சயின்டிஸ்டா வருவீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது டெய்லி காலைல எழுந்துச்சு இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடிங்க அதை கேட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுங்க. செல்லு கம்பல்சரி டெய்லி கேட்டே இருப்பாங்க. சூப்பர். அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். அன்னைக்கு வந்து ஆண்ட்ரியா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க, அழுகாச்சு தான் வருது. இப்போ அந்த ஆபரேஷன் முடிஞ்சிச்சாமா? நம்ம ஆர்டிஃபிஷியல் வச்சாச்சுங்க சார். வச்சப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுங்க சார். ஐ க்ளோஸ் ஆகாம கேப் இல்லாதங்காட்டி கொஞ்சம் க்ளோஸ் ஆகாம ஒரு 1 வீக்ல நார்மல் ஆயிடுச்சுங்க சார். நல்லா ஐ க்ளோஸ் ஆகி எப்பவும் போல இருக்கானுங்க. ஓகே. மற்றபடி சார் சார் இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறங்க 10,000 சேலரிங்க, எனக்கு 20,000 இப்போ 10,000 ஜாஸ்தியா எங்க எம்டி வந்து போட்டு கொடுக்குறாரு. 20,000 இந்த முயற்சி பார்த்து எல்லாருமே வந்துங்க இங்க வந்துட்டு போனதுக்கு நான் பண்றேன் நீ பண்றேன்னாங்க. எனக்கு இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு உலகமே தெரிஞ்சதுங்க. உங்க முதலாளி பேர் என்ன? மகேஷ்ங்க, சுரேஷ்ங்க. திரு மகேஷ் அவர்கள், திரு சுரேஷ் அவர்கள், நீங்க 2 பேரும் உங்க குடும்பம் சார்ந்த அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். நீங்க வந்து பொதுவாகவே ரொம்ப உழைச்சாலே ஒரு வருஷம் தாண்டி போனஸ் மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு சம்பளம் உயர்வு வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் 10% கூடுதலாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 100% நீங்கள் வந்து ஏற்றுனது வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் சார். நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க சார். இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறங்க நம்ம நந்தண்ணங்க வாழ்க்கையில என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு அண்ணன் நந்தண்ணங்க நீங்க. அது ஐயோ, வாழ்க்கையில நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்கன்றது இது மூலியமா தெரிய வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சதுல. குடும்பத்தோட நானும் ஒரு குடும்பமாக்குறது ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கார்த்திகா எப்படிமா இருக்க? பின்னாடி இப்ப வளர்ச்சி வந்து கம்மியா அது டாக்டர் நல்லா இருந்தா சார் இருந்தா பார்வை தான் தெரியாது குழந்தைக்கு. 4 வருஷம் பிரெயின் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குழந்தை வந்து வீட்டுல கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பின்னாடி நல்லா தாங்க சார் இருந்தாரு. ஒரு 6-7 மாசத்துக்கு மேல நல்லா தான் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கையில கீழே விழுந்துட்டா வலிக்கு விட்டு. போன வருஷத்துல வந்து பிக்ஸ் வந்துருச்சு. பிக்ஸ் வந்த பின்னாடி ஒரு 15 நாள் பெட்ல வச்சிருந்தேன் கேஎம்சில. 1 வருஷமா மாத்திரை தாங்க சார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை தூக்கிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு மாத்திரை தான் வாங்கிட்டு வரேன் மாசம் போய். நான் டீச்சர் ஆகணும் என்னன்னா டீச்சரை உடனே நான் காப்பாற்றுவேன், நீ இன்னும் அழுகாத, ரொம்ப மன கஷ்டப்படாத அப்படின்னு ரொம்ப இது பண்ணிச்சு.
அதெல்லாம் கொஞ்சம் மன உடச்சல் ஆகிட்டேன். பிள்ளை விழுந்ததுலேருந்து எனக்கு மனசு உண்மை நிம்மதி இல்லை. அங்கே போகிற வருமானம் இல்லை, மார்க்கெட்டில் வருமானம் இல்லை. போயிட்டு வரும்போது பார்ப்போம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சானு. இன்னைக்கு நீங்க இப்படி பார்த்துருப்பீங்க, கரும்பு ஜூஸ் விற்க போறோம். ஏன்னு கேட்கலாம் நீங்க. ஓ கேட்டுங்களா, வெரி குட். மெயினா வந்து இங்க ஒரு குடும்பம் இருக்கு, ராமு குடும்பம் சொல்லிட்டு. அவங்க குடும்பத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது இது மூலமா பண்றோம். உங்க கையில எது இருந்தாலும் நீங்க வந்து ஒரு குச்சி ஐஸ் வாங்கினாலும் சரி, அந்த குச்சி ஐஸ்க்கு பதில் நீங்க இது வாங்கலாம். சோ இன்னைக்கு நான் அந்த ஜூஸ் பண்ண போறேன். நீங்க எந்த எனக்கு கேள்வி கேட்டாலும் நான் அந்த ஜூஸ் பண்ணும்போது நீங்க காசு கொடுத்து தான் நீங்க ஜூஸ் வாங்கணும். ஓகேயா? சூப்பர். 13,000 ரூபாய் மேற்கொண்டு 63,000 ரூபாய் அது கரெக்டா வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து ரவுண்ட் ஃபிகரா வரும் சொல்லி இது முடிச்சிருக்கோம். இப்போ இந்த அம்மா 5 லட்சம் ரூபாய் உங்க குடும்பத்துக்காக வரப்போகுது. அம்மா சொல்லுங்க சார். பாப்பா எப்படி இருக்கு இப்போ? இப்போ நல்லா இருக்காங்க சார். பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. உங்க புருஷன் வந்திருக்காரா? அவர் வந்துட்டு வீட்ல பாப்பா காலையில சொல்லிட்டு போயிட்டாருங்க சார். கேட்கலைங்க சார். ஏன்னா வரலட்சுமி அன்னைக்கே சொல்லிடுச்சு. சரிங்க சார். அவங்க என்னன்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ புருஷன் வந்து டெய்லி ஏன்னா அவருக்கு மனவேதனையில குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே வரலட்சுமி சொல்லிச்சு. அப்ப இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இன்னைக்கு வந்து நல்லபடியா இருக்காருலமா? இப்ப நல்லபடியா இருக்காருங்க சார். குடிக்காம செய்யாம இப்ப மாலை போட்டிருக்காருங்க சார். பாப்பா உடல் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்காமா? அவங்க இல்லைங்க சார், அப்படியே தான் இருக்குங்க சார். இது பின்னாடி தான் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல சேர்க்க சொன்னாங்க, சேர்க்கலான்னு இருக்காங்க சார். சரிங்கம்மா, உங்களுக்கு அதுக்கான வசதிகள் கொடுக்கப்பட்டுச்சு? இப்ப ரெடி ஆயிருக்குங்க சார். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தேவைன்னா தயவு செய்து நீங்க நாம ஒரு அந்த டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஏன்னா தம்பி பாண்டியோட படிப்புக்கு உதவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. எப்படி படிக்கிறாப்ல? இப்ப நல்லா படிக்கிறாங்க சார். பாண்டி நல்லா இருக்கேன். சூப்பர் பாண்டி. ஸ்கூலுக்கு போறேன். போறியா? அம்மா வந்து வீட்ல சிரிக்கிறாங்களா அலறாங்களா? நல்லா தான் இருக்காங்க. சிரிக்கிறாங்களா? ஓகே. அம்மாவை சிரிக்கிறது தான் உன்னோட முயற்சியா இருக்கணும். எப்பவுமே நீயும் சிரிக்கணும், அம்மாவும் சிரிக்கணும். சரியா? இவங்க ராமோட பொண்ணு முடியாம இருந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல தான் பார்த்தோம், இங்கிட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு. அவங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா உடனடியா அவங்க வந்து அழுதுருவாங்க. அதுதான் வந்து ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு அதான் வரலட்சுமி செஞ்ச முயற்சினால நீங்க சந்தோஷமா இங்க விசால் சாருக்கும் மகாலட்சுமி மேடத்துக்கும் நந்தா சாருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சார். வரலட்சுமி மேடத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. வர மகாலட்சுமி சொல்லிட்டீங்களா? அவங்க ஒரிஜினல் பேரு. சூப்பர். ஓகேமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இங்க வந்ததுக்கு உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நாம் ஒருவர் வந்திருக்கு விசால் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கோங்க சார். நன்றிமா, நீங்க நல்லா இருந்தா போதும். பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சார். நீயா சன் டிவில வந்து அப்படினாங்க சார். அப்படியா? வாடா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்டா அப்படினாங்க சார். செல்ஃபியா? ஆமாங்க சார். சூப்பர். எங்கால் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. செல்ஃபி குடுக்குறியா? நான் விட்டேன் சார். உங்களுக்குலாம் செல்ஃபா பொண்ணுங்களும் கேட்டாங்க சார், பாய்ஸ் கேட்டாங்க சார். ஆரம்பம் சார். எங்களெல்லாம் காப்பாத்திட்டு வரலடா? காப்பாத்திடுவீங்க சார். என்னையும் சேர்த்து காப்பாத்திட்டு வரல? சரிங்க சார். சரிங்க சார்.